600 கிராம் மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ண சிக்கனில் 1 கப்பு தயிர் சேர்த்துட்டு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, தனியா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 1/2 அன் ஹவர் சோக்கிங் டைம் முடிஞ்சிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுற போகிறோம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை ஒரு சின்ன துண்டு, பே லீவ்ஸ் 2. இதை தாளிப்பில் ஆட் பண்ணிக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில். சின்ன வெங்காயம் 1 கப் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சும் பூண்டு தட்டி 1 டீஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்க சிக்கன் கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலா பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் முழுகிற அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு மூடிட்டு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்புத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். திக்கான கிரேவியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதே தண்ணியாக வேணும் முன்னாடி ஸ்டேஜில் நிறுத்தி நான் சொன்ன மாதிரி மிளகுத்தூள், சோம்புத்தூள், கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.